அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தென்னை மரத்தை இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வீடியோ தான். ஸோ மரம் வந்து காய இறக்காமல் நிறைய ஓலைகளோடு ரொம்ப நாளாக இருக்குது. அந்த பழைய காஞ்ச ஓலை மட்டை எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதனால் மட்டை, தேங்காய், ஓலை எல்லாத்தையுமே வெட்டி கிளியர் பண்ணிடலாம். அங்கேருந்து விழுற வேகத்தில் காயெல்லாம் தெரித்து ஓடுது. ஸோ ஒரு வழியாக நம்ம தென்னம்புள்ளைக்கு வெட்டிங், கட்டிங், ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணி சூப்பராக ஆயாச்சு. ஸோ எல்லா காயுமே இப்போ கீழே இருக்கிறத நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம காயெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. அது எதனாலன்னு தெரியல. உள்ளே எல்லா காய், இளநீர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த மேலே இருக்க தோல் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஸோ ஓலைகளுமே கொஞ்சம் தொடப்பம் கிழிக்கிறதுக்காக போதுமான அளவு கழித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த காயெல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். என்ன இளநீ வேணுமா? இவங்க எப்போதும் நம்ம கூடவே தான், வெளியே வேலை செய்யும் போது நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. அதுவும் தேங்காய் வெட்டினா போதும். ஏன்னா அவங்களுக்கு அந்த காய், அந்த இளநீர் மேலே இருக்க அந்த காய், பொதுவாகவே தேங்காய் கட் பண்ணி போட்டால் நல்லா சாப்பிடுவாங்க இவங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இளநியை நீங்கள் குடிச்சிட்டு எங்களுக்கு தேங்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் வந்து வழுக்கன்ட்டு இல்லை, தேங்காய் நார்மல் தேங்காயுமே கட் பண்ணி கொடுத்தா இவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற தேங்காயை நம்ம நேரம் இருக்கப்போ பொறுமையாக உரித்து வச்சுக்கிட்டோம்னா வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.